காலை வணக்கம் நண்பர்கள். இன்று பார்க்க வேண்டிய பதிவு ஓல்டு தமிழ் புக் 6th முதல் பருவம் தமிழ் தாத்தா உவேசா. குறிஞ்சிப்பாட்டில் 99 வகையான பூக்கள் உள்ளன. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அரசு ஆவண காப்பகம் சென்னையில் உள்ளது. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் உள்ளது. உவேசா ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சுந்தரம். உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம், திருவாரூர் மாவட்டம். உவேசா விரிவாக்கம் ஊக்கு உத்தமதானபுரம், வேக்கு வேங்கடாச்சலம், மகனார் சாமிநாதர். இவர் பிறப்பு 19/2/1855 to 25/4/1942 வரை வாழ்ந்தவர். தன் வாழ்க்கை வரலாற்றை டேஷ் என்ற பெயரை நூலாக வெளியிட்டார். என் சரிதம். உவேசா நினைவில்லம் உத்தமதானபுரம் உள்ளது. உவேசாக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006 மத்திய அரசு வெளியிடப்பட்டது. டாக்டர் உவேசா நூல் நிலையம் 1945 சென்னையில் நிறுவப்பட்டது. மகாவித்வான் மீனாட்சுந்தரனார். திருச்சிராப்பள்ளம் மீனாட்சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார். தல புராணங்கள் பாடியுள்ளார். நோய்க்கு மருந்து இலக்கியம். தேவநாய பாயவனார், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் போன்ற 174 சிறப்பு பெயர்கள் உள்ளன. மன்னிப்பு என்பது உருது சொல். தமிழின் பெருமையை உலகறிக்க செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாறு கலைஞர். நாலடியார் சமண முனிவர். 4 அடி 400 என்று அழைக்கப்படுகிறது. 400 பாடல்கள் கொண்டது. இது 18 கீழ்த்தமிழ் நூல்கள். 1 அறநூல், 4 மணிக்கணக்கை, விளம்பிய நாயனார், 4 மணிகள் கொண்ட அணிகலன், 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. விளம்பி என்பது ஊரின் பெயர், நாகனார் என்பது புலவன் பெயர், மடவார் என்பது பெண்கள், தகைசால் பணி சிறந்தது, பழமொழி 400. முண்டூரை அரையனார். முண்டூரை என்பது ஊரின் பெயர், அரையன் என்ற அரசின் அல்லது புலவரின் குடிப்பெயராகும். இது 400 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி உண்டுள்ள. தந்தை பெரியார் 1970ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யந்தொழில் தெய்வம் என்று பாடுகிறது. பாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறாடலுமே வாழ்ந்துவோம் என்று வாசகத சொந்தக்காரர். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் மக்கள் கவிஞர். இவர் பிறந்த ஊர் செங்காட்டன் காடு, முதுமலை காஞ்சி, மதுரை கூடலூர் கிளார். ஆர்கவி நிறைந்த ஓசையுடைய கடல், சிறந்த 10. முதுமலை காஞ்சி திணையில் துறைகள் 1. அறிவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. 100 பாடல்கள், 10 அதிகாரம். மதுரை கூடலூர் கிளார் நச்சினாயக்கர் போன்ற உரையாசிரியர் மேற்கோள் கொண்டு கையாண்டவர். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுத ஏந்திய முதல் பெண்மணி. 1730ஆம் ஆண்டு பிறந்தார். சிவகங்கை ஆங்கிலேயர் கைப்பற்ற ஆண்டு 1722. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1980. மைசூர் எதிராளி 5000 குதிரைப்படை வழங்கினார். தேம்பாவணி வீரமாமுனிவர். இயற்பெயர் கான்ஸ்டான்டின் சோசபிஸ்கி. இவர் எழுதிய நூல் தென்னூல் விளக்கம், திருக்காலூர் கலம்பம், ஞான உபதேசம், பராமரிக்க கொடுக்கிற கதை, இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசைப்பர் தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. 3 காண்டங்கள், 36 படலம், 3615 பாடல்கள். சிறுபஞ்சம் மூலம். காரியரசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மகாத்மியன் மாணவர். சிறப்பாயிரம் கூறுகிறது. சமண சமயத்தை சார்ந்தவர். சிறுபான்மை சமண
அறக்கழுத்துகளும். இது 97 வெண்பாவில் உள்ளது. 5 மூலிகை வேர்களை கொண்டது. சிறுபஞ்சு மூலம் கண்டக்கத்திரி, சிறுவழுதுளை, சிறுமல்லி, இருமல்லி, நெருஞ்சி. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. சிவகங்கை மாவட்டம் சிறுகோடல்பட்டியில் பிறந்தார். 1927 பிறந்தார். நூல் ஆட்டநந்தி, மாங்கனி, ஆதிமந்தி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசுகாவியம். நாடகம் ராசதண்டனை. கம்பர் அம்பிகாவதை வரலாற்று அடிப்படையாக கொண்டது. நன்றி, வணக்கம்.